திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறின் பாகம் 2 பார்க்க போகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பறவை நாச்சியாருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போனதுனால 2 பேரும் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார், எனக்கு பறவை நாச்சியாரை நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பறவை நாச்சியாரும், நீங்கள் தான் நம்பியாரூரரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்போ சிவபெருமானும் அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்பியாரூருடைய கனவுல போய் பறவை நாச்சியாரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை நாச்சியாரோட கனவுல போய் நம்பியாரூருக்கும் உனக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பெரியவங்க கனவுலையும் போய் பறவை நாச்சியாரை நம்பியாரூருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் விடிஞ்சு எழுந்துருச்சு அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சிவபெருமான் என் கனவுல வந்து பறவை நாச்சியாரை நம்பியாரூருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்படின்னு. என் கனவுலையும் தான் சொன்னாங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்லும்போது, சரி இத்தனை பேத்து கனவுல சொல்லியிருக்காங்கன்னா உடனே நம்ம இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பறவை நாச்சியாருக்கும் நம்பியாரூருக்கும் வெகு விமர்சையாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. நம்பியாரூரும் பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. தினமும் கோயிலுக்கு போய் தியாகேச பெருமானை வணங்கிட்டு வர்றதை வழக்கமாகவே வச்சிட்ருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போகும்போது அங்கே தேவாசிரி மண்டபத்தில் நிறைய சிவனடியார்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்பியாரூரர் அவங்கள கவனிக்காமல் நேராக கோயிலுக்கு போகிறாரு. அப்போ அந்த சிவனடியார்கள் கூட்டத்தில் விரல்மிண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட கொள்கை எப்படின்னா, அடியாரை வணங்கினதுக்கப்புறம் தான் ஆண்டவனையே வணங்குவார். இப்போ நம்பியாரூரர் அடியாரை வணங்காமல் நேராக கோயிலுக்குள்ளே போனதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இங்கே இத்தனை அடியார்கள் இருக்கிறாங்க, மரியாதைக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் இவர் வாக்கில் போயிட்டுருக்கிறாரே. அப்போ இவர் இந்த அடியார் கூட்டத்துக்கே புறம்பு, அதாவது அடியார் கூட்டத்தொட்டு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட அடியார் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், இவரைத்தான் சிவபெருமான் தோழனாவே ஏற்றுக்கிட்டாங்க, இவரை போய் நீங்கள் அடியார் கூட்டத்திலேருந்து தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த விரல்மிண்ட நாயனார், அடியாருடைய மதிப்பு தெரியாத இவரை தோழனா ஏற்றுக்கிட்ட அந்த சிவபெருமானையே நான் அடியார் கூட்டத்தை விட்டு தள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. இது கேட்டோடனே நம்ம நம்பியாரூருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அப்புறம் உள்ளே போய் சிவபெருமானை வணங்கும் போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்த உடனே நம்பியாரூர், இது மாதிரி அடியார்கள் எல்லாம் என் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமானும், நீங்கள் அடியார்களை போற்றி ஒரு பாட்டு பாடிடுங்க, அவங்க எல்லாம் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்பியாரூரர், அவங்கள போற்றி பாட்டு பாடுறதுக்கு நீங்கள் தான் அருள் செஞ்சு முதலடியும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதனால் சிவபெருமான் தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் முதலடி எடுத்து கொடுக்குறாங்க. உடனே நம்பியாரூரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை வணங்கிட்டு அங்கே இந்த வரைய பணிவாக குனிந்து வணங்கிக்கிட்டே, தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீல ஹண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன்னு ஒவ்வொரு அடியார் பேராக சொல்லி அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிக்கிட்டே அந்த அடியார் கூட்டத்தோடு அவங்களுக்கு பணிவாக வணங்குறாங்க. அப்போ அடியார்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு நம்பியாரூரரை அடியார் கூட்டத்தோடு சேர்த்துக்கிறாங்க. நம்பியாரூரரும் வீட்டுக்கு போய் பறவை நாச்சியாரோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. நம்பியாரூரருக்கு எப்பவுமே செந்நெல் கொடுக்குற பணியை குண்டையூர் கிழார் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சிட்ருக்குறாங்க. அவர் வேளாளர். அதனால் அவங்க காட்டில் செந்நெல் பயிர் பண்ணி வருஷம் நம்பியாரூரருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வருஷம் மழையே பெய்யலை. அதனால் செந்நெல் அவரால் விளைவிக்க முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு குண்டையூர் கிழார். இந்த வருஷம் எப்படி நம்ம நம்பியாரூரருக்கு செந்நெல் கொடுக்க போகிறோம், அவருக்கு செந்நெல் கொடுக்க முடியாததுனால நம்ம சாப்பிட்டு தான் என்ன பண்ண போகிறோம்னு அன்றைக்கி ராத்திரி சாப்பிடாமலே அப்படியே படுத்துக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் அப்படியே ஒரு நெல் மலையவே உருவாக்கிட்டாரு அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி. தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாரு குண்டையூர் கிழார், அப்படியே நெல் மலையாக இருக்குது. இறைவனோட கருணையே கருணை, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், சிவபெருமான் நம்ம கரு செஞ்சிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. இங்கே நெல்மலையை உருவாக்கிட்டு நம்பியாரூருடைய கனவுல போய் தேவையான செந்நெல்லை குண்டையூர் கிழாரிடம் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரா. அப்போ நம்பியாரூரும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி குண்டையூருக்கு வராங்க. குண்டையூர் கிழார், இவ்வளோ நெல்மலையை நம்மளாலாம் தூக்கிட்டு போய் கொடுக்க முடியாது, நம்ம போய் நம்பியாரூர்கிட்ட போய் சொல்லிடலாம், அவர் எப்படியோ ஏற்பாடு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு குண்டையூர் கிழாரும் குண்டையூர்லேருந்து கிளம்பி திருவாரூரும் வராங்க. அப்போ 2 பேரும் பாதி வழியிலே சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் இது மாதிரி சிவபெருமான் உங்களுக்காக நெல்மலையே கொடுத்துருக்காரு அப்படின்னு குண்டையூர் சொல்ல, இதை சிவபெருமான் நேற்று ராத்திரி என் கனவுல சொல்லிட்டாரு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்பியாரூரும் குண்டையூர் கிழாரை கூப்பிட்டுக்கிட்டே குண்டையூருக்கு வராங்க. அங்கே போய் பார்த்தா அந்த நெல்மலையை பார்த்து அதிசயப்படுறாரு நம்பியாரூரர். இது நம்மளால மனிதர்களெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, நம்ம சிவபெருமான்கிட்ட சொல்லி பூதகணங்கள் மூலயமா எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற திருக்கோயிலி அப்படின்ற ஒரு ஊருக்கு போய்
அந்த ஒரு சிவாலயத்துக்கு போய் பாலன கண் மடவால் வாடி வருந்தாமே அப்படின்ற கருத்து கொண்ட நீலி நினைத்தடியேன் உமை அப்படின்ற தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி துதித்தார். அதில் சிவபெருமானே, இந்த நெல் எங்களாலலாம் தூக்கிட்டு போக முடியாது, நீங்களே சிவபூத கணங்கள் மூலயமா திருவாரூரில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அர்த்தத்தோட பதிகம் பாடினார். அப்போ சிவபெருமானும் உடனே அசரீரியா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, சிவபூத கணங்கள் நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே கொண்டு வந்து திருவாரூர் ஃபுல்லாக நிறையும்படி இந்த நெல்லை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்பியாரூர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை வணங்கிட்டு போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே திருவாரூர் வந்துட்டார். அன்னைக்கு ராத்திரியே சிவபூத கணங்கள் அந்த நெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருவாரூர் ஃபுல்லாக நிரப்பிச்சிட்டு போயிட்டாங்க. பரவினாச்சியார் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு திருவாரூர் ஃபுல்லாக நெல். அப்பா, இது வந்து சிவபெருமானோட பெரும் கருன்னு நினச்சி வணங்கிட்டு அவங்களுக்கு தேவையான நெல்லெல்லாம் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நெல்லை அவங்கவுங்க பதப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு பறையடித்து சொல்லவும் வைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெல்லை அவங்கவுங்க பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் கோட்புலி நாயனார் திருவாரூருக்கு வந்து நம்ம நம்பியாரூரை அவங்க ஊரான திருநாட்டியாத்தான்குடிக்கு வரணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டதுனால நம்பியாரூரும் கிளம்பி திருநாட்டியாத்தான்குடிக்கு போகிறாங்க. திருநாட்டியாத்தான்குடியோட சேனாதிபதி தான் நம்ம கோட்புலி நாயனார். அதனால் ரொம்ப வெகு விமர்சையாக நம்பியாரூரை வரவேற்று அவருக்கு பாத பூஜைலாம் செஞ்சு அந்த தண்ணி அவர் தலையில் தெளிச்சுட்டு மாளிகை ஃபுல்லாக தெளிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்னோட பெண்களான சிங்கடியார் வனப்பகையார் அப்படின்ற அந்த 2 பெண்ணையும் கூப்பிட்டு நம்ம நம்பியாரூர் காலில் ஆசீர்வாதம் வாங்க சொல்லி இந்த 2 பெண்களையும் நீங்கள் உங்கள் அடிமையாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கோட்புலியார் கேட்கும்போது நம்பியாரூரர் இந்த 2 பெண் குழந்தையையும் என்னோட குழந்தையா வேணா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்புறம் உடனே கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி பூநானவ தோரரவம் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தில் கோட்புலி நாயனாரையும் சிறப்பிச்சு பாடி திருக்கடை காப்பில் சிங்கடியாரை தன்னுடைய பெண்ணாக ஏற்றுக்கிட்டது அடையாளமாக சிங்கடியாரப்பன் அப்படின்னு பாடி அந்த பதிகத்தை முடிக்கிறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவள்ளிவளம் அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் சிவபெருமானை பதிகம் பாடி வணங்கிட்டு திருவாரூருக்கு வந்துடுறாரு. அப்போ பங்குனி உத்திர திருநாள் வருதா. அப்போ பரவினாச்சியார் வந்து அடியார்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புவாங்க, அதுக்கு காசு வேணும்னு நம்பியாரூரர் பக்கத்தில் இருக்கிற திருப்புகலூருக்கு போய் சிவபெருமானை போற்றி பதிகம் பாடி வணங்கி கேட்குறாரு. ஆனால் காசே கிடைக்கல. அதனால் ரொம்ப வருத்தமாக எப்போவுமே எந்த ஊருக்கு போனாலும் கோவிலில் தங்க மாட்டார், பக்கத்தில் இருக்கிற மடத்தில் தான் தங்குவார். அன்னைக்கு அவருக்கு காசு கிடைக்கலங்கிறதுனால கோவில் திருப்பணிக்காக நிறைய செங்கல் வச்சுருந்தாங்க. அந்த செங்கலை எடுத்து தலையணை மாதிரி அடுக்கி வச்சுட்டு அவர் போட்டிருந்த துண்டை விரித்து போட்டு கோவிலே படுத்துக்கிறாங்க. விழிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவர் அடுக்கி வச்சிருந்த செங்கல் எல்லாம் பொன்னாலான செங்கல் ஆயிடுச்சு. உடனே கோயிலுக்குள்ளே போய் சிவபெருமானை தம்மையே புகழ்ந்து அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகம் பாடி வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் இருக்க சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே திருவாரூருக்கு வந்து தியாகேச பெருமானை வணங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். இப்படியே பரவினாச்சியார் கூட கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு திருப்பி நம்ம தல யாத்திரை போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு. நன்னிலத்து பெருங்கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி தண்ணியல் வெண்மையினான் அப்படின்ற தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடிட்டு அங்கேருந்து திருவெழிமலைக்கு போகிறாங்க. திருவிழிமலையில் விழிகொண்டின் அடியேற்கும் அருளுதிரே அப்படின்ற இறுதியில் முடிகிற ஒரு திருப்பதிகத்தை பாடி அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவாஞ்சியம் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிக்கிட்டே திருவிடைமருதூர் வந்து அங்கே இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருநாகேஸ்வரத்துக்கு வராங்க. அங்கே இறைவனை வழிபட்டு பிறையணி வானுதலான் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் இருக்க சிவஸ்தலங்களையெல்லாம் வணங்கிக்கிட்டே திருக்கலையநல்லூர் வந்து அங்கே குறும்பை முல்லை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகத்தில் இறைவனை பற்றி கூறும் புராண வரலாறுகளை சிறப்பாக எடுத்தும் பாடுறாரு. அங்கேருந்து திருக்குடமூக்கு வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே திருநல்லூருக்கு வராரு. அங்கே சிவபெருமான் திருஞாவுக்கரசருக்கு திருவிழி தீட்சை கொடுத்ததையும் சிறப்பிச்சு ஒரு பதிகமாக பாடிட்டு அங்கேருந்து கிளம்பி திருசோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவையாறு, திருப்பூந்துருத்தி அங்கெல்லாம் வணங்கிக்கிட்டே மழைப்பாடிக்கு போகாமல் திரு ஆலம்புழைக்கு வந்து இறைவனை வணங்கிட்டு அங்கே படுத்து தூங்கிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் நம்பியாரூருடைய கனவுல வந்து மழைப்பாடிக்கு ஏன் வர மறந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்பியாரூரும் கிளம்பி மழைப்பாடிக்கு போய் பொன்னார் மேனியனே அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகம் பாடி அதில் உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு துதித்து பாடி வணங்கிட்டு அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவானைக்கா வராங்க. அங்கே மலைகளாயின நான்கும் அப்படின்ட்டு தொடங்கி எம்மை யாழுதிரே அப்படின்ற முடியும் திருப்பதிகத்தை பாடினார். அந்த திருப்பதிகத்தில் உறையூர் சோழ மன்னன் வந்து மணியாரத்தை போட்டுக்கிட்டே காவிரியில் முழுகும்போது அந்த மணியாரம் அப்படியே அந்த ஆற்றுலேயே போயிடுது.
அவரும் தேடி பார்த்துட்டு சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அங்கே கோயிலுக்கு போய் பார்க்கும்போது சாமிக்கு திருமஞ்சன நீராட்டும் போது அந்த திருமஞ்சன குடத்துலேருந்து அந்த மணியாரம் நம்ம சிவபெருமானுடைய கழுத்தில் வந்து விழுது. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த நிகழ்ச்சியையும் சிறப்பிச்சு பாடுறாரு. அப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி திருப்பாச்சிலா கிராமம் வராரு. அங்கே சிவபெருமானை வணங்கி பொருள் வேணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இவர் அல்லதில்லையோ பிரானார் அப்படின்ற மகுடம் அமைத்து வைத்து தனக்கே தலையும் என் ஆவும் என்று தொடங்கும் இந்த திருப்பதிகத்தை பாடி ஏசின அல்ல அப்படின்ற திருக்கடை காப்பு சாத்தனோடனே சிவபெருமான் அவருக்கு ஒரு தூய புற்குவிலே கொடுத்தாங்க. நம்பியாரூர் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு திருப்பி அங்கேருந்து புறப்பட்டு திருப்பயஞ்சலிக்கு வராங்க. அங்கே சிவபெருமானை பதிகம் பாடி வணங்கிட்டு போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே திருப்பாண்டி கொடுமுடிக்கும் வர்றாரு. அங்கே சிவபெருமானை வணங்கிட்டு நமச்சிவாய திருப்பதிகத்தையும் பாடுறாரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்போரூர் வரும்போது அங்கே சிவபெருமான் நடராஜர் குளத்தில் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அங்கேருந்து கிளம்பி திருவெஞ்சமா கூடலினை, திருக்கற்குடி, திருவாரை மேற்றாலி, திருவெண்ணம்பர் போன்ற சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு பதிகம் பாடி வணங்கிக்கிட்டே திருக்கூடலையார் போகாமல் திருமுதுகுன்றத்துக்கு போகலான்னு போயிட்டுருக்காரு. அப்போ சிவபெருமானே ஒரு அந்தனர் மாதிரி வடிவெடுத்து அங்கே வந்தாரா. அப்போ நம்பியாரூரர் அவர்கிட்ட திருமுதுகுன்றத்துக்கு எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த நேரம் வந்த சிவபெருமான் இது திருக்கூடலையாறு போகிற வழி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் துணையாக வந்துட்டு அப்படியே மறைஞ்சிடறாரு. அப்போ தான் நம்ம நம்பியாரூரர் நமக்கு துணையாக வந்தது சிவபெருமான்னு உணர்ந்துட்டு கூடலையாறு போய் வழிவுடை மழிவேந்தி அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகம் பாடி இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருமுதுகுன்றம் வந்துட்டார். அங்கே சிவபெருமான நஞ்சிடை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்குறாரு. அப்புறம் பொருள் வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சி மெய்மை முற்ற பொடி என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினோடனே சிவபெருமான் அவருக்கு 12,000 பொற்காசு கொடுத்தாரு. உடனே நம்பியாரூரர் இறைவா இந்த பொற்காசு எல்லாம் திருவாரூரில் வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சிவபெருமானும் இந்த பொண்ணை திருமணி முத்தாட்டில் போட்டுட்டு திருவாரூரில் இருக்கிற கமலாலய குளத்தில் போய் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்பியாரூரர் திருமணி முத்தாற்றுக்கு போய் ஒரு பொண்ணை மட்டும் மச்சம் பார்க்கறதுக்காக எடுத்துக்கிட்டு மீதியை திருமணி முற்றாட்டிலே போட்டார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே சிதம்பரத்துக்கு வந்து மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி நடராஜரை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருக்கருப்பரையலூர் போய் சிம்மாத்து என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து திருமழை பண்ணி படிக்கரைக்கு போய் முன்னவன் அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்குறாரு. இது மாதிரியே போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் போய் பதிகம் பாடி வணங்கிக்கிட்டே திருவாரூர் வந்துட்டார். பறவை நாச்சியார்கிட்ட இங்கே திருமுதுகுன்றத்தில் சிவபெருமான் எனக்கு 12,000 பொற்காசு கொடுத்தாங்க. அது வந்து திருமணி முத்தாட்டில் போட சொன்னாங்க, போட்டுட்டேன். இங்கே இருக்க கமலாலய குளத்தில் எடுத்துக்க சொன்னாங்க, வா உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி பறவை நாச்சியாரை கூப்பிட்டுட்டு கமலாலய குளத்துக்கு போய் தேடி தேடி பார்க்குறாரு. அந்த காசு கிடைக்கவே இல்லை. பறவை நாச்சியாரும் சிரிக்கிறாங்க. உடனே நம்பியாரூரர் சிவபெருமானை வணங்கி பொன் செய்த மேனி நீர் அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடினார். அப்பவும் அந்த பொன் கிடைக்கவே இல்லை. உடனே மனசு ரொம்ப கஷ்டத்தோட ஏத்தா திருத்தறியேன் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடினாலும் பொண்ணு எல்லாம் கிடச்சிச்சு. அது எடுத்துக்கிட்டு கரைக்கு வந்து மச்சம் பார்க்குறாரு. அவர் ஏற்கனவே ஒரு காசு எடுத்து வச்சிருந்தாரு இல்லை மச்சம் பார்க்கறதுக்காக. இந்த காசோட தரமும் இப்போ சிவபெருமான் கொடுத்த காசோட தரமும் ஒன்றா இருக்கா அப்படின்னு மச்சம் பார்த்தா மச்சம் கம்மியாக இருக்குது. இப்போ கிடைச்ச காசு இருப்பவும் எனக்கு தரமான காசு தான் வேணும்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி ஒரு திருப்பதிகம் பாடினோடனே அந்த காசெல்லாம் தரமான காசாகிடுச்சு. அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு பறவை நாச்சியாரும் நம்பியாரூரரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து நம்பியாரூரர் நம்ம திருப்பியும் தல யாத்திரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி திருநள்ளாருக்கு போய் அங்கே இறைவனை வணங்கிட்டு திருக்கடையூருக்கு போய் அங்கே மறுவார் கொன்றை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு அப்புறம் பொன்னார் மேனியனே அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு திருவலம்புரம் போய் எனக்கினி என தொடங்கும் திருப்பதிகத்தையும் பாடி அங்கேயும் இறைவனை வணங்கிட்டு திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, திருநனிப்பள்ளி, திருசெம்பொன்பள்ளி போன்ற சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டு திருநன்றையூர் கோயிலுக்கு போய் அங்கே திருநாவுக்கரசர் பாடி அருளிய 700 திருப்பதிகங்களை பற்றி பாராட்டி பாடிட்டு அங்கேருந்து கிளம்பி திருநீடூர் வணங்காமல் போயிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வச்சு நம்ம திருநீடூர் வணங்காமல் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் திருநீடூர் போய் அங்கே சிவபெருமானை வணங்கி பரவனை பனியாக விடலாமே அப்படின்ட்டு ஒரு திருப்பதிகத்தை பாடிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருக்கருகாவூர் நோக்கி போகிறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது. அடியாருடைய பசியை பார்த்துக்கிட்டு இருப்பாரா சிவபெருமான். உடனே அவர் ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு பக்கத்துலேயே ஒரு அந்தனர் மாதிரி உருவெடுத்து கட்டிச்சோறு கட்டிட்டு உக்காந்துருக்காங்க.
நம்பியாரூருக்கு அந்த தண்ணீர் பந்தலை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். போய் அந்த தண்ணீர் பந்தலில் தண்ணியை குடிச்சிட்டு அந்த அந்தனர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததுமே அந்த அந்தனராக இருக்கிற சிவபெருமான், நீங்களாம் என்ன ஊர், எங்கே போகணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நாங்கள் இது மாதிரி திருக்கருகாவூர் போகணும் அப்படின்னு நம்பியாரூர் சொன்னதும், நீங்களாம் பார்த்தா ரொம்ப பசிக்கலப்பில் இருக்க மாதிரி தெரியுது, என்கிட்ட கொஞ்சம் கட்டி சோறு இருக்குது, அதை கொடுக்குறேன், நீங்கள்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த அந்தனர். நம்பியாரூரும் சரின்னு சொன்னதுனால அந்தனராக வந்த சிவபெருமான் அந்த வச்சிருந்த கட்டி சோறை எல்லாம் நம்பியாரூருக்கும் அவங்க அடியாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பயண கலப்பில் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அந்த தண்ணீர் பந்தலையும் காணோம், கூட இருந்தால் அந்த அந்தனரையும் காணோம். அப்போ தான் நம்பியாரூருக்கு தெரியுது, சிவபெருமான் நமக்காக இப்படி தண்ணீர் பந்தலையும் சாப்பாடையும் கட்டி வச்சுட்டு உக்காந்தாரு அப்படின்னு மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இத்தனையா மாற்றம் அறிந்திலேன்று தொடங்குற திருப்பதியத்தை பாடிக்கிட்டே திருக்கருகாவூர் கோயிலுக்கு வந்து அங்கே இறைவனை பதிகம் பாடி வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருக்கழிப்பாலை, சிதம்பரம், திருத்திணை போன்ற சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் பதிகம் பாடி வணங்கிக்கிட்டே திருநாவலூருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இறைவனை வணங்கி கோவலன் நான்முகன் அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடிட்டு திருநாவலூர்லேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அப்புறம் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கணுன்னு ஒரு காசை வந்தோடனே திருப்பி அங்கேருந்து கிளம்பி திருக்கழுக்குன்றத்துக்கு போய் இறைவனை வணங்கிட்டு அப்புறம் திருக்கச்சூருக்கு வராங்க. திருக்கச்சூரில் நம்பியாரூர் தங்கி இருக்கும்போது சமையல்காரங்க ஒரு நாள் வரவே இல்லை. மதியானம் ஆயிடுச்சு, நம்பியாரூருக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அவரால் தாங்கவே முடியல. இவருடைய பசியை பொறுக்க முடியாத சிவபெருமான் திரும்பியும் ஒரு அந்தனர் மாதிரி உருவெடுத்து வந்து நம்பியாரூர்கிட்ட, நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டிலலாம் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நம்பியாரூரும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் நம்பியாரூருக்காக மதியானம் உச்சி வெயிலில் விடுவிடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து நம்பியாரூருக்கு கொடுக்குறாங்க. நம்பியாரூர் அதை சாப்பிட்டு பார்த்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த அந்தனரை காணோம். அப்போ தான் நம்பியாரூருக்கு தெரியுது வந்தது சிவபெருமான்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டு முத்துவா யோரி அப்படின்ற தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடி இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்து அங்கேயும் ஏகாம்பநாதரை வணங்கிட்டு திருக்காமக்கோட்டத்துக்கு வந்துட்டாரு. திருச்சிற்றம்பலம்.